நம்ம எல்லாம் சிங்கிள் ஃபைல்ல ஒரு 40 நிமிஷம் 60 to 70 km/h ஸ்பீட்ல சிங்கிள் ஃப்ளைட்ல ட்ரை பண்ணி கெஃபே போகிறோம். ஸோ நம்மளோட அந்த கான்வாய் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்குவாட் ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 40 நிமிஷங்களுக்கு உட்பட்டது தான். பட் ஒரு ஸ்குவாடில் வந்து 10 பேராக பிரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 11 ஸ்குவாடு கிட்ட நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். எல்லாம் ஏர்லி மார்னிங் பிஃபோர் 5 o'clock வந்துட்டாங்க. நான் வந்து 4 o'clock ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். அண்டு எவ்வளோ டிஃப்ரெண்டான வண்டியெலாம் வந்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பைக் என்தூசியஸ் இருக்கான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பாருங்கள், சூப்பராக எல்லாம் ஃபுல் கேட்டோட எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபைனலி நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். நம்மளும் இப்போது கியர் அப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். போகலாம் ப்ரோ லெட்ஸ் கோ. ஆள் போகிறாரு மோனி ப்ரோ. நம்ம ஸ்குவாட் அப்படியே போகுது. அருண் ப்ரோ நிற்கிறாரு. அருண் ப்ரோக்கு ஒரு டாட்டா சொல்லியாச்சு. நான் 3rd நிற்கிறேன்னா இப்போ 9th வந்துட்டேன். 3rd பைக்கராக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் ஓகே, அங்கே போய் மாற்ற முடிஞ்சால் மாற்றிடலாம். எனக்கு 9th பெஸ்ட்டு வியூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி எல்லாமே போகிறது அப்படியே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பைக்ஸ் அப்படியே. வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம கேதரிங் ஆகிருக்கோம். ஸ்டார்டிங்கு இங்கே ஒரு மேரத்தான் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. சாரி மேரத்தானுக்குள்ளே பூந்துட்டேன் கவனிக்காமல். நான் இது காலியாக இருக்குது, இதுக்கு எல்லாம் இப்படி போகிறானுங்க அப்படின்னு பார்த்தேன். சரி, நம்ம ஸ்குவாடு போகுது. 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு வண்டி ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கு. இல்லையா? கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே, லைனப் ஆகிறோம். ஸ்குவாடு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஓகே லெட்ஸ் கோ. நல்லா லைனாக போயிட்டுருக்காங்க. லைனப் ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஹைவேக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபி தான் இது. ஒரு டீ ஷாப்பில் எடுத்த செல்ஃபி. கைஸ், ஹைவேயில் நம்ம கால் தடத்தை பதிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீடில் எல்லோரும் ஏற்றிடுவாங்க. ஆனாலும் இதுக்கு இந்த டைம் வந்து டிராஃபிக் டைம்னால கொஞ்சம் வண்டலூர் கூடாஞ்சேரி வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிக்னல் இருக்கும். டீமோட அனைத்து வண்டியும் இருக்குது. 10 வண்டியும் ஒரே சிக்னலில் நிற்கிறோம். கரெக்டாக இப்போ கிளம்பிட்டோம். ஒரு லைன் ஷாட் உங்களுக்கு காட்டுறேன், எடுக்க முடியும் போது காட்டுறேன் சீக்கிரமாக. பேரனூர் டோல் வந்துட்டோம். நம்ம வந்து குரோம்பேட்லேருந்து வந்தனால இதுதான் ஃபஸ்ட்டு டோலாக இருக்குது. வந்து டோல் கிராசிங் பண்ணிகிட்டு இருக்கு ஸ்குவாடு ஃபுல்லாமே. ஃபஸ்ட்டு கேப்டன் ரைடர், செகண்டு மீட்டியார், 3rd 250, 5th ஹிமாலயன்ஸு, 5th ஆராக்ஸ், அப்புறம் எஃப்செட் போகுது, அப்புறம் 350 போகிறாங்க, 310, அப்புறம் எஃப்செட் 250, லாஸ்ட்டாக வீஸ்டாம் பின்னாடி வருது. நம்ம டெய்லுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸ்டாண்டு ஹைட்டு கம்மியாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து எக்ஸ்பெல்ஸோடது போட்டிருக்கேன், அதனால் ஹைட்டாக இருக்கும் வண்டி. கொஞ்சம் மட்டும் நீங்கள் ஸ்பீடு எடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். லேட்டாக வந்துட்டோமா?
ரொம்ப ஸ்பீடாக போயிடும், நான் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டேன். நீங்கள் போகிறீங்க, நான் கை காமிங்க தாண்டி நான் போகக்கூடாது. நீங்கள் எங்களை தாண்டி வரணும். என் பக்கத்தில் சைட்டுக்கே வராத மாதிரி எனக்கு கீழே ரைடோட செகண்ட் பேஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. எல்லோரும் இங்கே வந்து கேதர் ஆகிட்டோம் பேரனூர் தாண்டி. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் நடந்துட்டு இனிமேல் தான் வந்து ஃபுல் 100+ ரைடர்ஸும் ஒன்றா ரைட் பண்ண போகிறோம். இங்கேருந்து தான். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்குவாடாக தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் ஃபுல் ஆமாம், ஸ்குவாடோட பைக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, Just wishing you. எல்லாருமே வண்டியில் உக்காந்து 1-2 லைனாக பிரிஞ்சு கிளம்ப போகிறோம். அது வந்து நான் எப்படின்றது உங்களுக்கு லைவில் காட்டுறேன். 1 and 2 2 நம்பராக தான் இப்போ எல்லாருமே பிரிஞ்சிருக்கோம். லைனாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒன் காட்டுறாங்க. முன்னாடி இருக்கிற 40 வண்டி 1 காட்டுது கைஸ். ஒரே லைனில் போக சொல்லுது. வேற லெவலு. இதுதான் குரூப் ரைட்னா. பைக்கிங் ரைடர்ஸில் குரூப் ரைட்னா இப்படி தான். 1ன்னு ஒருத்தன் காட்டினான். அங்கேருந்து அப்படியே லைனாக 40 வண்டி. இப்போ என் பின்னாடி 60 வண்டி. எல்லாம் லைனாக 1ன்னு காட்டுவாங்க. இப்போது அதான் கைஸ் எங்கள் பைக்கிங் கம்யூனிட்டி. டே வேறு லெவலா போகிற எல்லாரும் பார்க்குறாங்க. வேறு லெவலு அப்படிங்களா? மாசா அப்படியே ஏரோப்ளைன் மாதிரி லைனாக அப்படி போகுது. ஒரு வண்டியும் 3 KTM ஏர்லைன்ஸ் ஒன்றா போயிட்டுருக்கோம். 1 2 3 இதுதான் கைஸ் சிம்பிள். இப்போ வந்து கீழே வந்து டவுன் பண்ணுறாங்கன்னா கையை லெஃப்ட் ஹேண்டை வந்து அப்போ வந்து ஸ்லோ பண்ணோன்னு அர்த்தம். இப்படி மேலே தூக்குறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அது வந்து ஸ்பீடு ஏற்றணும்னு அர்த்தம். ஹெல்மெட்டை வந்து கொட்டுற மாரி பண்ணால் போலீஸு பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இதுதான் நம்மளோட சைன் லாங்குவேஜ், நம்ம பைக் ரோஸோட சைன் லாங்குவேஜ். பாருங்க காட்டுறாங்க, இப்போ ஸ்லோ பண்ண சொல்கிறாங்க, அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். பின்னாடி அப்படியே பிடிக்கிறாங்களாம், ஒரே ஏதோ ஸ்லோ பண்ணுறாங்க, ஏதோ காட்டுனுருக்காரு, எனக்கு தெரியல. ஸ்லோ பண்ணி ஓட்டுங்கன்றது, ஸ்லோ பண்ணுங்க. ஊரே வேடிக்கை பார்க்குது. 99 காஃபி, 99 காஃபி. அங்கே போகிறோம் 100 பேர். ஆமாம், 100 ரைடர். 2 லைனாக போகிறோம். ஸ்பீடை கம் பண்ண சொல்கிறேன். நல்ல வேலை முன்னாடி போகிறவங்களாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுறாங்க. நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு பேஸ் ஃபுல்லாமே ஸ்லோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா டிராஃபிக்காகவும் இருந்தது. இப்போ பாருங்க 100 பேர், தெரியுதா இல்லையா? வேற லெவலே. ஹோல்டு பண்ணோம், ஹோல்டு பண்ணிட்டு இப்போ தான் எடுக்கிறோம் வண்டியா. என்னது 1 லைனா? 111 நம்பர் 1. தெரியுதா இல்லையா? ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அருண் ப்ரோ வராரு, 1 காமிச்சிட்டு போகிறாரு, 1 தான் ஃபாலோ பண்ணும். அப்புறம் ஒரு ஹாய் சொல்லுங்க. நம்ம பைக்கர்ஸ்லாம் போகிறாங்க பாருங்க லைனாக. நான் நம்ம பைக்கர் கம்யூனிட்டினா எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். பைக்கர்ஸ் கம்யூனிட்டினா எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம பைக்கர்ஸ் கம்யூனிட்டினா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து நம்ம ரைடர்ஸ்லாம் ஒன்றா போகிறோம் பாருங்கள். எங்க நம்ம ஸ்குவாடு? நான் நம்ம லைனுக்கு வேண்டாம். எடே நம்ம பைக்கர் ஸ்குவாட் சும்மா மாசா இருக்கா? எடே எல்லாம் காரில் வர்றவங்களாம் நம்மளை தான், நம்ம ஸ்குவாடை தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க. எங்கடா போகிறீங்க அந்த மாதிரி கை காமிச்சிட்டே பார்க்குறாங்க. டீ குடிக்க போகிறோம், வரீங்களா டீ குடிக்க? எங்கடா போகிறோன்னு பார்த்துன்னு இருக்கிறானுங்க. எங்கடா 100 பேரா சேர்ந்து போகிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க ரோட்டில். நம்ம டீ பிடிக்க போகிறோம் கேஸ், வரீங்களா மக்களே? என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க மக்களே. என்ன மக்களே, லெட்ஸ் கோ ரைட். புரியுதா? நம்ம ஸ்குவாட் 360 ஸ்குவாட் ஆள் 360 எடுத்துட்டு இருக்காரு. 1 லைன் மாற்ற சொல்கிறாங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. 101 2 லைன். கைஸ் காரில் ஜெட் இன்ஜின் வச்சு பார்த்துருப்பீங்க, ஆட்டோவில் ஜெட் இன்ஜின் வச்சு ஓட்டின்னு இருக்காரு ஆட்டோக்காரரு. கைஸ் டெஸ்டினேஷன் வந்துட்டோம்.
நம்ம குரூப் ரைடில் ரைடர்ஸோட இருக்கிற ரைடில் 99 காஃபி தான் டெஸ்டினேஷனாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டோம். வண்டியெல்லாம் பார்க்கிங்க்கு போகுது பாருங்க லைனாக. ஏய் சீனாக இருக்குது. ஏடி சீனாக இருக்கா? அவன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண நம்ம அருண் ப்ரோ. ப்ரோ வா சூப்பர். அங்கே வர். ஓய் எப்படி விட சொல்கிறாங்கன்னு தெரியல. மாசாக இருக்கா? ஏடு 100+ வண்டி கரை எக்ஸாக்ட் நம்பர் மட்டும் கேட்டு சொல்லலாம். லைன் அப் எப்படி நம்ம பைக்கர்ஸ் லைன் அப், ரைடர்ஸோட லைன் அப்பு யூனிஃபார்மாக பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏடி நம்ம ரைடர்ஸ் சுற்றி இருக்காங்களா? ஏடி மாசா சுற்றி நம்ம ஆளுங்க தான். பைக்கை தான் பைக்கை விரும்புகிற என்ன போல் ஆளுங்க தான். பைக்கில் ஊரை சுற்றணும்னு நினைக்கிற ஆளுங்க தான். குட்டு 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 குட்டு. இதே சக்ஸஸாக முடிச்சிட்டோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நம்ம ஆர்கனைஸ் பண்ண நம்ம அருண் ப்ரோ. அதான் லாஸ்ட்டில் ப்ரோ. அவர் தானே லாஸ்ட்டு. ஆள் ஒருத்தர் மட்டும் எஸ்டி ஓல்டு விண்டேஜ் எடுத்துன்னு வந்திருக்காரு மாசா. எல்லா ரைடர்ஸும் வந்து இப்போ வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டாங்க. இதுதான் பார்க்கிங் வியூ. எப்படி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பைக்கு. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம ரைடர்ஸ் எல்லாமே பைக்கு பார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே வந்தோம். எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயிட்டாங்க ஒருத்தராக. நானும் அருண் ப்ரோ கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பைக்கிங் பற்றிலாம் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ரைடர்ஸ்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு.